தொழிலாளர்களுக்காக பல நல்ல சட்டங்களை கொண்டு வந்து அந்த திட்டங்களின் மூலம் அவர்கள் நிறைய பேர் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக அமைப்பு சாரா தொழிலாளர் சமூக பாதுகாப்பு சட்டம்னு 2008 காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. இந்த சாலையோர வியாபாரிகளுக்காக சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டம் 2014 கொண்டு வந்தாங்க. கட்டிட தொழிலாளர்களுக்கான சட்டத்தை 1996 கொண்டு வந்தாங்க. இப்படி பல சட்டங்களை காங்கிரஸ் கொண்டு வந்தது. அந்த சட்டங்களுடைய நன்மைகளை இப்பொழுதும் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதையெல்லாம் மக்களுக்கு சொல்லி காங்கிரசினுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக காங்கிரஸில் ராகுல் காந்தி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அகில இந்திய அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் நாங்கள் இன்றைக்கு கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கோம். இன்னைக்கு நாடு மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறது. ஒரு சித்தாந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. RSS சித்தாந்தமா அல்லது திராவிட மாடலா என்ற சித்தாந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இன்றைக்கு ஊழல் பெருகி தேர்தல் பத்திர ஊழல் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்குது. ஆனால் எதுவுமே தெரியாமல் இன்றைக்கு மோடிக்கு மீண்டும் மீண்டும் வடக்கில் இருக்கிறவர்கள் வாக்களிக்கிறார்களே ஒழிய தென் மாநிலத்தில் எவரும் வாக்களிப்பதில்லை. இருந்தாலும் நிச்சயமாக இந்த முறை காங்கிரஸ் ஆட்சி வந்தால் மட்டுமே இந்த இந்தியாவை காப்பாற்ற முடியும். மோசமான பிஜேபியினுடைய திட்டங்கள், ஊழல் ஆட்சி இதிலெல்லாம் இருந்து காப்பாற்றப்பட வேண்டுமென்றால், சிறுபான்மை மக்கள் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் காங்கிரஸ் ஆட்சி வந்தே தீர வேண்டும். நீட் வந்து இந்திய மக்கள், அதாவது தமிழ்நாட்டு மாணவர்கள் விரும்பும் வரை நீட் வராது என்ற வாக்குறுதியை ராகுல் காந்தி கொடுத்திருக்கிறார். பெட்ரோல் விலை 75 ரூபாயும் டீசல் விலையை 60 ரூபாயும் கொண்டு வரதா ராகுல் காந்தி அவர்கள் வாக்களித்திருக்கிறார். கேஸ் விலையை 500 ரூபாய்க்கு கொண்டு வரதா ராகுல் காந்தி அவர்கள் வாக்களித்திருக்கிறார். இப்படி மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் நல்ல திட்டங்கள் வரணும், மக்கள் காப்பாற்றப்படும் என்றால் இன்றைக்கு காங்கிரசுக்கு வாக்களித்து மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி அமைய வேண்டும், ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆக வேண்டும் என்பதற்காக நாங்கள் அனைத்து தரப்பு மக்களிடம், தொழிலாளர்கள், சாலையோர வியாபாரிகள், பொதுமக்கள், கடைக்காரர்கள் வீட்டு வீடா சென்று இந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறோம். நிச்சயமாக மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி அமையும். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆவார். இங்கு மாநிலத்திலே இந்தியா கூட்டணி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே 40ஐயும் பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40ஐயும் வெல்லும் என்ற அளவிலே இங்கே நாங்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறோம்.